உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டு இருப்பது மார்ச் மாத ராசி பலன்கள் 2026ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இந்த பார்ப்ப இருப்பது கால புருஷ தத்துவம். நமக்கு 12 வீடுகளில் 7வது வீடாகவும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துலா ராசி நேயர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம பலன்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். துலா ராசியை பொறுத்தவரையில் அதாவது சுக்கிரன் உச்சம் வெற்று டபுள் ஜாக்பாட் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம். துலா ராசியில் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள் முடிய துலா ராசியோட நட்சத்திரமாகும். அன்பார்ந்த துலா ராசி நேயர்களை, கிரகங்களை பார்க்கும் முன்னர் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் எடுத்துன்னு ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தரீங்க. உங்களுடைய உற்றார் உடனுக்கு இது நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் வீடியோவை. நேர்களே, துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுதுங்க, உங்கள் சுகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்ரம் மற்றும் சனியுடன் இணைந்து ராகுடன் செவ்வாய் இணைந்திருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்துல இத்தனை கிரகம் வரும்போது உங்களுடைய உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வந்து ஒன்றும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி தாய் வழி உடல் பிரச்சனை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பார்ப்பதால் தொழிலில் மந்தத்தன்மை, மனக்குழப்பம், மனோதிடமெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் கேது என்ன கிரகணிகள் உள்ளன. பலன்கள் பொறுத்தவரையில் வாழ்க்கையில் முன்னேற எதிர்நீச்சல் போடவும் தயங்காத துலாராசி என்பர்களே, இந்த மாதம் ராசி அதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் வீண் அலைச்சலை தர இருக்குதுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாக இருக்குதுங்க. மனதில் தெளிவு உண்டாக இருக்குதுங்க. ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான கணித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்ற இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ள துலாராசி என்பதற்கு இந்த மாதம் 2026 மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்குங்க. மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்க இருக்குதுங்க. தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாக இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒருவர் அனுசரித்து எதையும் மனவிட்டு பேசி செய்வது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க. பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி பெற காணப்படுறீங்க. மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாக இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதமாக முடிய இருக்குதுங்க. வர வேண்டிய பணம் வந்து சேர இருக்குதுங்க. செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவாக கிடைக்க இருக்காங்க. உங்களுக்கு அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தருக்குங்க. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாக இருக்குதுங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்தவாறு நடக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. படிப்பில் அதிக அக்கறை செலுத்த போகிறீங்க. அதாவது ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்ளவும் இந்த காலம் வெற்றிகரமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது திருமணத்திற்காக துலா ராசியில் பிறந்தவர்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்ப இந்த காலகட்டம் வெகு நாட்களாக திருமணம் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலம் பார்க்க இருக்கிறோம். அதாவது திருமணத்துக்காக காத்து இந்த காலகட்டம் வெகு நாட்களாக திருமணம் அமையவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க. சந்தான பாக்கியம் கிட்ட இருக்குதுங்க. வெகு நாட்களாக புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு குடும்பத்தில் மழை சத்தம் கேட்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. இந்த 2026 பொறுத்தவரை முன்பு
வெளிநாடு செல்ல இருக்கக்கூடிய அன்பார்ந்த துளாராசி என்பதுக்கு அந்த காலகட்டம் வெளிநாடு சென்று வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. தொழில் அபிவிருத்தியாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனத்திடங்கள்லாம் குறைஞ்சி மனக்குழப்பெல்லாம் நீங்கி நீங்கள் தெளிவு பிறக்கிருக்கீங்க. அது மாதிரி மண் மனை பொன் பொருள் எல்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகமும் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் நல்ல சற்று அக்கறை உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய தொழில் வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்க போதுங்க. இதில் நட்சத்திரம் சார்ந்து பார்க்கும்போதுங்க, சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் முடிய துளாராசி நட்சத்திரமாகும். இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வர இருக்குதுங்க. உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும் நல்லதுங்க. தூக்கம் இல்லாமல் தவிர்க்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் செய்வது நன்மை தர இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். இந்த மாதம் தாய் மாமனும் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியிருக்குதுங்க. வேலையில் கவனமுடன் செல்வது நல்லதுங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத ராசி பலன்கள் பொறுத்தவரையில் விசாகம் 1, 2, 3 மாதங்கள் முடிய ராசி நட்சத்திரமாகும். இந்த மாதம் எல்லா நன்மைகளும் தடையின்றி அடை போறீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண போறீங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலக இருக்குதுங்க. அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறைய இருக்குதுங்க. வரக்கூடிய உபரி வருவாயால் உங்களுக்கு கடன் நடைபெற இருக்குதுங்க. தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேர வண்ணம் இருக்குதுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட தினம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது இம்மாதம் 23, 24 தேதி அதிர்ஷ்ட தினம் இருப்பதாலும், சந்திராஷ தினம் நீங்கள் 2, 3, 4 பார்த்துருப்பீங்க, அது முடிச்சிங்க. இப்போ 30, 31 தேதிகள் உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் ரொம்ப கவனத்தில் இருக்கணும். சந்திராஷம் நடக்கும்போது என்ன ஆக போகுது, ஏதாக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். சந்திரனுடைய கிரகம் உங்களுக்கு சந்திரன் அஷ்டமாகி 8ஆம் இடத்துல பார்க்கறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் அன்றைய நாள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் மன தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நாட்களாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசினரும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரனும் சந்திராஷ்டத்தை குறித்து கொண்டு அதன்படி நீங்கள் நடப்பது ரொம்ப சிறப்புங்க. பரிகாரத்தை பொறுத்தவரையில் துளாராசியில் நண்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கி மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்ய செல்வம் சேர இருக்குதுங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவும் அதிகரிக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய மாதமாக பார்த்துருப்போம். இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலும் தெளிவு பிறக்கும் மாதமாக பார்க்க இருக்கிறோம். என்ன நேர்களை, அதாவது துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை பொறுமையாக கட்டும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விளைகிறது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். நன்றி, வணக்கங்க.